ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு நான் குக் பண்ணி காமிக்க போகிறேன்னா, ஃப்ரை இட்லி என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்றத உங்களுக்கு குக் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த மாதிரி இட்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தவா ஒன்று அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிற அந்த இட்லி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ரொம்பவும் கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு நார்மலாக ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். இந்த மாதிரி பேட்சாக போட்டு நம்ம எடுத்துக்கணும். திரும்ப ஒரு தவா அடுப்பில் வச்சுட்டு 2 முட்டை நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஆயில் விட்டு அந்த 2 முட்டையும் உடச்சி ஊற்றி அதில் கொஞ்சம் பெப்பர் சால்ட்டும் போட்டு இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கணும். பொரித்து அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப தவா அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு ஜீரகம் 1 ஸ்பூனு, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே தூளாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பூண்டு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த இட்லியை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆயில் தேவைப்பட்டால் நீங்கள் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எக்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த எக்கை பொரியல் மாதிரி செஞ்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லித்தழையை தூவி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ. ட்ரை பண்ணுங்கள்.